இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காணொளி காட்சியை காண வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்மில் அநேகர் ஏதாவது ஒரு வகையில் பலவிதமான பாரங்களை சுமைகளாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பார சுமையினால் சுமக்க முடியாதபடி சோர்ந்து போனவர்களாக, இளைத்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். என்னுடைய சுமையை சுமப்பதற்கு யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில தங்களுடைய வாழ்க்கையில பாரங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பாரங்களை சுமக்கிறவர்களாகவே தங்களுக்கு தாங்களை இறக்கி வைத்துக் கொள்ள முடியும். சில சுமைகளை வேறு ஒருவருடைய உதவியினால் தான் இறக்கி வைக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு சில பெரும் பார சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும் என்றால் இயேசுவால் மாத்திரமே முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவை நம்பி அவரிடத்தில் கடந்து வந்து தங்களுடைய பாரங்களை, தங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை சொல்லுகிற அல்லது அறிக்கை இடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு மையான இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்களும் கூட அல்லது உங்களில் ஒருவர் கூட ஏதோ ஒரு வகைகளை சுமக்க முடியாத ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, என்னால் சுமக்க முடியவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கலாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைத்திருக்கிற இயேசுவிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பார சுமை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவரது உங்களிடத்திலிருந்து விலக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, உன் தோளை சுமைக்கு விலக்கினேன் என்பதாக. ஆம், இயேசு சுமைகளை உங்கள் தோளில் இருந்து விலக்குகிறவர். குடும்ப பாரங்கள், சரீரத்தில் வியாதிகள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், இப்படி அநேக வித பாரங்களோடு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ இயேசுவை நம்பி இயேசுவிடத்திலே வரும் பொழுது உன்னுடைய சுமைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், சுமக்க முடியாததாக இருந்தாலும், அவர் அதை இலகுவாக உன்னிடத்தில் இருந்து இறக்கி வைத்து விடுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 13 வசனங்கள் வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதனம் பண்ணுகிற வேளைகளிலே அவர் மலைப்பில் அமர்ந்து
போதனை பண்ணி கொண்டிருக்கிறதான வேளையில் திரள் கூட்ட ஜனங்கள் கடந்து வருகிறதை காண்கிறார். அப்பொழுது அறையில் நின்று பிலிப்பு என்கிற சுவிசேஷகனை அழைத்து இத்தனை திரளான ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், அது எங்கே கிடைக்கும் என்று சொல்லி மாறு என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய சகல சீசர்களை சொல்கிறான், இத்தனை பேருக்கு அப்பங்களை நாம் எங்கிருந்து கொள்ள முடியும், இத்தனை பேரை எப்படி நாம் போஷிக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அந்த சிறுவனிடத்திலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இயேசு சொல்கிறார், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அவைகளை ஏற்படுத்தி கொண்டு வந்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்து இதை பிட்டு அங்கிருக்கிறவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 5000 புருஷர்கள். 5000 புருஷர்கள் சாப்பிட்டும் அவருடைய கூட இருந்த ஸ்திரீகளும் பிள்ளைகள் சாப்பிட்டும் மீதம் எடுக்க செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் நாளைய தின தேவைகளை குறித்து அல்லது என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் இப்படி ஒரு கடுமையான வறுமையான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய அன்றாட தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு பாரங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறதா? அந்த பாரத்தை இயேசுவிடத்தில் இறக்கி, அந்த பாரத்தை இப்பொழுது இயேசுவிடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறலை வந்தார். நீங்கள் நம்பி இயேசுவிடத்திலே கடந்து வாருங்கள், நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே கடந்து வாருங்கள். உங்கள் சுமைகள் லகுவாகுவதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் முதல் 13 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவும் அவருடைய சீசர்களும் கானாவூர் என்கிற இடத்திலே நடந்த ஒரு கல்யாண வீட்டிற்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். அங்கே அவருடைய தாயாரும் இருக்கிறார். பந்தி நடக்கிற வேளையிலே அங்கே திராட்சரசம் குறைவுபட்டு போனது. திராட்சரசம் குறைவுபட்டு போனவுடன் இயேசுவினுடைய தாயார் இயேசுவிடத்திலே வந்ததை சொல்லுகிறார்கள். பந்தியிலே திராட்சரசம் இல்லை. பொதுவாக யூத திருமண விழாக்களிலே திராட்சரசம் பரிமாறப்படுவது மிக முக்கியமான ஒன்று. அது எல்லோரும் விரும்புகிறது. திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்று சொன்னால் அந்த விருந்தை நடத்துபவருக்கு அது ஒரு குறைவு மாத்திரமல்ல, ஒரு அவமானமான ஒரு காரியமாகும். அந்த ஒரு பானத்தை சுமந்தவர்களாக அந்த திருமண வீட்டார் காணப்படுகிறார்கள். இதை அறிந்த இயேசுவுடைய தாயார் இயேசுவிடத்தை சொல்லும் பொழுது இயேசு ஜாடியிலே தண்ணீரை நிரப்ப சொல்கிறார். பிற்பாடு சொல்கிறார், இதை கொண்டு பந்தி பரிமாறத்திலே கொண்டு கொடுங்கள் என்று சொல்லி தண்ணீர் மதுரமான ராட்சசமாக மாறினார். விருந்து நடத்தின அந்த இல்லத்தின் தலைவருடைய பாரங்கள் அகன்று போனது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய இருதயத்திலும் கூட இப்படிப்பட்ட சில பாரங்கள் அழித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய பாரங்கள் இதை என்ன செய்ய முடியும், என்னுடைய தேவைகள் எப்படி நிவர்த்தி ஆகும், என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி காணப்படுகிறது, எனக்கு யார் உதவி செய்வார்கள், யாராவது ஒருவர் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ ஒருவர் எனக்கு உதவி செய்தால் எனக்கு நன்றாக இருக்குமே என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்களுடைய சுமைகளை உங்களுடைய பாரங்களை உங்களை விட்டு எடுத்துக் போடுகிறார். அவர்களுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய குறைவுகள் உங்களிடத்தை காணப்பட்டாலும் அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் எப்படியாக காணாம ஒரு திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தாரோ அதே வண்ணமாக உங்களிடத்தில் என்ன ஆட்சிப்பதங்களை வைத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு இருக்கிறதை கொண்டு உங்களை திருப்தி ஆக்கி நடத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் தருகிறவர் இயேசுவே. இந்த இயேசுவிடத்தை கடந்து வாருங்கள், இயேசுவை நம்பி வாருங்கள். நீங்கள் சமாதானத்தை
பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் லூக்கா என்ற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறார்கள். குஷ்டரோகம் என்பது ஒரு பெரிய ஒரு பாரம். குடும்பத்தை விட்டு, நண்பர்களை விட்டு, ஊரை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சாதாரணமாக வியாதி என்றாலே அது ஒரு பெரிய ஒரு பாரம். அது தீராத வியாதி என்று சொன்னால் ஒவ்வொருவருமே நாம் கலங்கி போய்விடுவோம். எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எவ்வளவோ மருந்துகள் எடுத்து விட்டனே, என்னுடைய நோய் குணமாகவில்லையே, எனக்கு இதில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நாம் தவிக்கிறோம், கலங்குகிறோம், வாரப்படுகிறோம். பாருங்கள், 10 குஷ்டரோகிகள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவள் எவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருந்திருப்பார்கள். அவருடைய உள்ளத்தை யாராலும் கேட்க முடியாத ஒரு பாரம். எந்த ஒரு உறவினர்களோ நண்பர்களோ உதவி செய்ய முடியாத ஒரு பாரம் அவளை அழுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் என்று சொல்லி அறிந்தவுடன் இயேசுவுக்கு அருகாயில் வந்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி மன்றாடினார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி மன்றாடினார்கள். இயேசு சொன்னார் ஒரே வார்த்தை, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீர்கள். அந்தபடியே ஆசாரியர்களுக்கு தங்களை காண்பிக்கும்படியாக போகிற வழியில் தானே குஷ்டரோகம் என்கிற அந்த கொடிய வியாதியும் இது இத்தனை நாட்கள் சுமந்திருந்த பாரமும் நீக்கினவர்களாக இளைப்பாறுதலை எடுத்து சந்தோஷத்தோடு கடந்து சென்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட வியாதியோடு கூட சுமக்க முடியாத ஒரு பாரத்தோடு காணப்படுகிறீர்களா? எத்தனை ஆண்டுகள் நான் மறந்து எடுத்து விட்டேனே, எத்தனையோ மருத்துவர்களை நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். இனி நீங்கள் இந்த வியாதி நிமித்தம் நீங்கள் ஒரு பாரத்தை சுமக்க வேண்டாம். இயேசு இருக்கிறார். இயேசுவிடத்திலே கடந்து வாருங்கள். அவர் இன்னும் ஜீவனுள்ள ஒரு தேவனாக உங்களுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே வந்து அவருடைய பாதத்துல சரணடையுங்கள். இயேசுவே, என்னுடைய இந்த வியாதி என்கிற பாதத்துல இருந்து, இந்த பாத சுமையில இருந்து என்னை விடுவிப்பதற்கு உண்மையின்றி வேறு கதி எனக்கு இல்லை. நேர் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பொழுதே நீங்கள் குணமாட்டீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் யாராக இருந்தாலும், உங்களில் எப்பேற்பட்ட வியாதிகள் காணப்பட்டாலும், சரீரங்களின் விலகினம் காணப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை உங்கள் மேல் இறங்கும். நீங்கள் சுகமடைவீர்கள். நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சகையு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு ஆயக்காரர் வரி வசூலிக்கிறவர். ஆகினாலே ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவனாய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட ஜனங்கள் எல்லோரும் அவனை ஒரு பாவியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் ஒரு கொடுமையானவனாக, ஒரு பாவியாக காணப்படுகிறான். ஆனால் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு ஒரு காட்டத்து மரத்தை ஏறி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை கூட நேருக்கு சந்திப்பதற்கு அவன் பயந்தவனாக, அச்சப்பட்டவனாக இந்த காட்டத்து மரத்தின் மேல் ஏறி கடந்து கொண்டிருக்கிறான். இயேசு கடந்து வருகிறார். இந்த காட்டத்தை மரத்தின் கீழே வருகிறார். அண்ணாந்து பார்க்கிறார். சகையுவே சீக்கிரமாய் இறங்கிவா, சகையுவே சீக்கிரமாய் இறங்கிவா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க போகிறேன். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போறேன். இன்றைக்கு நான் உன்னோடு கூட உணவருந்த போகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் இயேசுவை தேடி வருவீர்கள் என்று சொன்னால்
உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பாவத்தினால், பாவத்திற்கு மேல் பாவத்தினால் ஒரு பாவம் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறதா? அந்த சகைவு ஒரு பாவம். ஜனங்கள் எல்லோரும் என்னை பாவி பாவி என்று சொல்கிறார்கள் என்கிற ஒரு பாரம் அவனை அழித்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் இயேசுவை பார்ப்பதற்காக ஜனக்கூட்டத்திலே பிரவேசிக்கப்படாதவனாக மரத்தில் ஏறிக்கொண்டிருந்தான். மரத்திலே ஒளிந்து கொண்டிருந்தவனை இயேசு கண்டு இறங்கி வரும்படி அழைத்தார். இன்றைக்கு நீயும் இப்படிப்பட்ட பாவத்திலே அகழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது பாவத்தினால உன்னுடைய பாவ சுமை பெரிதாக கொண்டிருக்கிறதா? உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு இருக்கிறார். உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, உன்னுடைய நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளாது, இந்த உறவுகள் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். நிறைய பேர்பட்ட பாவியாக இருந்தாலும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ மனம் மறந்த வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இயேசு இருக்கிறார். உன்னுடைய பாவங்களை அவர் சிலுவை மேலே சுமந்திருக்கிறார். உனக்காக அவர் மரித்திருக்கிறார். உடைய இரத்தத்தினால் உன்னை கழுவுகிறார். உடைய இரத்தத்தினால் உன்னை கழுவுகிறார். நீ இன்றே சுத்தமாக்கப்படுவாய். இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு இயேசு என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு இழைப்பதை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட கடந்து வருவாய் என்று சொன்னார். எந்த ஒரு பாவம் மன்னிக்கப்படும், நீ சமாதானத்தை பெற்றுக் கொள்வாய். சகோதரர்களே சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுவார், உனக்கும் உன் வீட்டிற்கும் இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுவார். உனக்கும் உன்னுடைய வீட்டிற்கும் சமாதானம் வந்தது என்று சொல்லுவார். இளைப்பாறல் வந்தது என்று சொல்லுவார். அவருடைய வார்த்தை வரும்போது பொய் உரையாது. இயேசுடைய வார்த்தை வரும்போது பொய் உரையாது. அது உண்மையாகவே இருக்கிறது. நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் கடந்து வா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, வியாதி என்கிற ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? பாவம் என்கிற ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? வருத்தம் என்கிற ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? உழைப்பு என்கிற ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? எந்த பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் உலக மனிதனை நம்ப வேண்டாம். நீ என்னிடத்திலே வா, நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இயேசுவை நம்பி கடந்து வாங்க. நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அவருடைய வார்த்தை உண்மையானது, அது ஒருபோதும் மாறாதது, அது சத்தியம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே, இந்த காணொளியின் மூலம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில வியாதி என்கிற ஒரு பாரம், கடன் என்கிற ஒரு பாரம், பயம் என்கிற ஒரு பாரம், குறைவு என்கிற ஒரு பாரம், இல்லையே என்கிற மன வருத்தங்கள், எப்படி அநேக பாரங்கள் அவர்களை நித்தம் அழித்துக் கொண்டிருக்கிறதா? அந்த பாரத்தை அவர் அமைந்து கொண்டிருக்கிறாங்க. உடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தோலை சுமைக்கு விளக்கினேன் என்று சொல்லி. ஆம் சுவாமி, எப்பொழுதே உம்மிடத்தில் நம்பிக்கையோடு கடந்து வந்து, இயேசுவே என் பாரத்தை எடுத்து போடுங்க, என்னால் சுமக்க முடியவில்லை, நான் உங்களுடைய பாதத்தில் சரண் அடைகிறேன் என்று சொல்லி உம்மிடத்திலே கடந்து வருகிற ஒவ்வொருடைய பாரங்களையும் எடுத்து போட்டு ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கட்டளை இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.